இந்த யூனிட்டை பற்றி நான் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. விருதுநகர் என்றாலே மிளகாய், அதுவும் நல்ல தரமான மிளகாய். இந்த மிளகாயை விவசாயிகள் உற்பத்தி பண்ண பிறகு அது உற்பத்தி ஆனவுடன், அதாவது அறுவடை பயிரை எடுத்துட்டு வந்த உடனே மார்க்கெட்டில் வித்துடுறாங்க விவசாயி. இல்லை அதை எடுத்துட்டு போய் விருதுநகர் டவுன்லேயோ இல்லை மதுரையிலையோ நல்ல தரமான விலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் அங்கே வித்துட்டு வராங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்கும் நல்ல விலை கிடைக்கணும். அந்த விலையோடு இல்லாமல் வேல்யூ அடிஷன், மிளகாய்னா மிளகாய் சுத்திகரிக்கப்பட்டது, மிளகாய் பொடி, அப்படி பலவிதமான அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸும் பண்ணி கொடுத்தோம்னா மிளகாய் விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கும், நல்ல ரேட்டில் அவங்க விற்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம். ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ரோக்ராம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்தார். அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நாடு முழுவதிலும் ஏதோ ஒரு பொருள் நல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட்னாலே அந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அதை நல்ல முன்னேற்றம் செய்ய, அதில் வேலை பார்க்கக்கூடியவங்களோ அதுக்கு தேவைப்பட்ட நிபுணம், அதாவது ஸ்கில்லோ இல்லை மார்க்கெட் எங்கே இருக்குதோ அந்த மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணுறதோ, இப்படியாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதான் நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அவர் அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்தார். இது எல்லா மாநிலத்திலையும் கூட நம்ம செய்தி பரப்பினோம். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸில் என்ன ப்ராடக்ட் உகந்ததோ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கு பொது வசதிகள் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை நாங்கள் மத்திய அரசின் மூலமாக செய்து கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. இந்த மிளகாய்க்கு வேணுங்கிற காமன் ஃபெசிலிட்டி என்னெல்லாம் இருக்கும், அதை சுத்தப்படுத்துறதோ, அதில் இருக்கக்கூடிய தூசி துப்பெல்லாம் எடுக்கிறதோ, அதுக்கப்புறம் விவசாயி அதை மார்க்கெட்டில் விற்கிறதோ, இல்லை விற்ற பிறகு இதெல்லாம் பண்ணுறதோ, இதற்கெல்லாம் வேணுங்கிற ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்க வேண்டியது மத்திய அரசு ஒரு திட்டமாக எடுத்துகிட்டு வந்தது. இது மாநில அரசு எந்த ஐட்டமை எந்த டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பல மாநிலங்கள்லேருந்து செய்தி கிடச்சிது. அதை நீத்தி ஆயோக் மூலமாக மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ப்ராடக்ட்டு இதுக்கு உற்சாகமாக நம்ம போய் பண்ணலாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசும் அதுக்கு முயற்சி எடுத்திருக்குன்னு சொன்னப்போ மத்திய அரசின் மூலமாக நிதியுதவி கொடுத்து அதை செட்டப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி, விவசாயிகளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இந்த ஃபெசிலிட்டியை உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் மத்திய அரசு ஈடுபாடோடு இருக்கும். அதை தவிர மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் மூலமாக அவங்களுக்கு தொடர்பு கொண்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதோ, இல்லை உள்நாட்டிலேயே வேறு இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போய் விற்கிறதோ, இப்படியாக அந்த டை அப் பண்ணுறதுக்கும், அதை தவிர பிராண்டிங், இந்த ப்ராடக்ட்னா இந்த பேரோட வந்துச்சுன்னா நல்லது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிராண்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கான உதவியும் செய்து கொடுக்குமாறு ஒரு திட்டம் அது. இது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் என்ன ப்ராடக்ட் இருக்குன்றது எனக்கு பெரிய விவரம் தெரியாது. ஆனால் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஆவரேஜாக அந்த மாநிலம் என்ன அளவில் வளருது அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டமும் அந்த அளவில் வளருதான்னு ஒரு ரஃப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க. சில மாவட்டங்கள் அந்த மாநிலத்தோட ஆவரேஜ் ரேட்டை விட நல்லபடியாக இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரும். ஆனால் சில மாவட்டங்கள் அந்த மாநிலத்தோட அந்த ஆவரேஜை விட குறைச்சலாக வளரும். அந்த மாதிரி குறைச்சலாக வளரக்கூடிய மாவட்டங்களை ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டங்களில் எல்லா விதமான ஸ்கீமும், ஹெல்த்தோ, எஜுகேஷனோ, நியூட்ரிஷனோ, ரோடோ, எலக்ட்ரிசிட்டியோ, தண்ணியோ போய் சேருதான்னு பாருங்க அப்படின்னு 116 டிஸ்ட்ரிக்ட் அப்படி தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் 2 மாவட்டம், விருதுநகர் ஒன்று, இன்னொன்று ராமநாதபுரம்.
இது படிப்படியாக எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி செய்து இந்த மாவட்டத்தையும் மீதி மாவட்டங்களை போல இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சி நடந்துட்டு இருந்த காலத்தில் 2021-22 அந்த டைமில் நான் விருதுநகர்னா மிளகாங்க எனக்கு தெரியும். நான் அந்த அந்த ஏரியாலேருந்து வரவு தான். விருதுநகர் இல்லை ஊர், ஆனால் மதுரையில் இருந்தவனால தெரியும் அப்படின்னு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அதை 1 district 1 ப்ராடக்டில் போட்டாங்களோ இல்லையோ, விருதுநகர் மிளகாக்கு ப்ராசஸிங் யூனிட் ஒன்று அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த யோஜனையோட ஒரு திட்டம் யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது SIDBI அப்படிங்கிறோம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, சின்ன தொழில் சிறு குறு தொழில் வளர்ச்சி அடைவதற்கு அவங்க தான் ஃபைனான்ஸ் கொடுக்கணும். அவங்க தானாக டைரெக்டாக கொடுப்பாங்களோ இல்லை வங்கிகள் மூலமாக கொடுப்பாங்களோ அவங்க எந்த வழி வேணாலும் கடைபிடிக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 2023 நான் SIDBIயை கேட்டேன். ஏன்னா ஜென்ரலாக பேங்க் மூலமாக சிறு குறு தொழில்களுக்கு பணம் கொடுங்கன்னா அவங்க பெரிய கம்பெனிஸ் கொடுக்கறது எப்படி கொடுக்குறோமோ அதே ஃபேஷன் அதே டிசைனில் சிறு குறு தொழிலுக்கும் கொடுக்குறாங்க. அதனால் சிறு குறு தொழிலுக்கு ஒரு அதன் மூலமாக பயனடைஞ்ச மாதிரி ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. ஏன்? அவங்களோட பிஸ்னஸ் சைக்கிள் ஒரு விதம். சின்ன தொழில் பண்ணும்போது எப்போ வருமானம் வரும், எப்போ விற்போம், இதெல்லாம் அவங்களோட சைக்கிள் வேறு, பெரிய கம்பெனிகளோட சைக்கிள் வேறு. இதை புரிஞ்சுக்கிட்டு வங்கிகள் மூலமாக லோன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா பல விதத்தில் MSMEக்கள் சொல்கிறது என்னென்னா அந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு. ஆனால் SIDBI வங்கிக்கு அந்த திறமை இருக்குது. சிறு குறு தொழில்கள் அவங்க பிஸ்னஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அவங்களுக்கு முதலீடுக்கு பணம் எப்போ தேவைப்படும், ஒர்க்கிங் கேபிட்டல் எப்போ தேவைப்படும், அவங்க பொருள்கள் விற்ற பிறகு எத்தனை நாள் கழித்து அவங்களுக்கு வருமானம் வரும், அந்த விற்றதுக்கான சேல்ஸ் பண்ணதுக்கான பணம் வரத்துக்கு 45 நாள் 60 நாள் 90 நாளும் கேப் இருக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க SIDBI. அதனால நான் SIDBI கிட்ட சொன்னேன், நீங்கள் டைரெக்டாக சிறு குறு தொழிலுக்கு ஏன் லெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அது வங்கி மூலமாக கொடுத்துட்டு இருக்கட்டும், ஆனால் நீங்கள் டைரெக்டாக ஆரம்பிங்கன்னு சொன்னப்போ SIDBI தன்னுடைய முயற்சியை பலப்படுத்தி மினிஸ்ட்ரி MSMEன்னு ஒன்று இருக்குது, MSMEக்கு தனியாக ஒரு அமைச்சரவை இருக்குது. அந்த MSME அமைச்சரவை மூலமாக ரெக்கக்னைஸ் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 300 கிளஸ்டர் நம்ம நாட்டில் இருக்குங்க. நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 300-350க்குள்ள சிறு குறு தொழில் மையம், அதாவது அங்கே கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர், மடிசியா நீங்கள்லாம் இருக்கீங்களா, இந்த மாதிரி தொழில் கேந்திரங்கள். ஸோ SIDBIக்கு நான் சொன்னேன், தயவு பண்ணி இந்த கேந்திரம் எங்கெல்லாம் இருக்கோ, இந்த MSME மினிஸ்ட்ரி மூலமாக ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட சென்டர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க. பிரான்ச் ஓப்பன் பண்ணதோடு இல்லாமல் நீங்களே டைரெக்டாக இந்த சிறு தொழில்களுக்கு பண வசதி செய்து கொடுங்க, லெண்டிங் கொடுங்க. அதற்கும் மேலே ஒரு ஸ்டெப், பணத்தை கொடுத்துட்டு கை கழுவிடாதீங்க, திருப்பி கட்டுங்கன்னு போயிட்டே இருக்காதீங்க. பணத்தை கொடுத்த பிறகு அந்த தொழிலை நடத்துறதுக்கு இன்னும் என்ன தேவையான உதவிகள் செய்யணுமோ அதையும் நீங்கள் செய்யுங்க. அதாவது அந்த தொழிலுக்கு திறமை உள்ள வேற எங்கேயோ இருக்கிறவங்க, இதர மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த தொழிலை எப்படி நடத்தணும் அப்படின்னு கொஞ்சம் டீச் பண்ண சொல்லுங்க. அதை தவிர பேக்கிங் எப்படி பண்ணணும், அதுக்கு பிராண்ட் என்ன கொடுக்கணும், இதெல்லாம் சரி. அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே இருக்குது, இதெல்லாம் டைப் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன குழுமம் இருக்கணும். அவங்க மூலமாக நீங்கள் அந்த அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாதான் நீங்கள் பணம் கொடுத்ததுக்கு முழுமையான ஒரு அர்த்தம் வரும். இல்லைன்னா நீங்கள் பணம் கொடுத்துருவீங்க, அந்த ஆள் ஊராக சர்டிஃபிகேட்டுக்கு ஓடிட்டு இருப்பார், இல்லை அந்த ஆள் ஊராக மார்க்கெட்டுக்கு ஓடிக்கிட்டு இருப்பார், இல்லை அந்த ஆள் பிராண்ட் பண்ணுறதுக்கு ஓடிக்கிட்டு இருப்பார். தொழில் வளராது. இல்லை வளர்ந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இங்கேயும் அங்கேயுமா
ஏதோ ஒரு குறை நிறைகள் இருக்கும். அதனால் ஆக்சுவலாக நல்ல மார்க்கெட் கிடைக்கக்கூடிய மார்க்கெட் கூட நம்ம ஏற்றுமதி பண்ண முடியாது, விற்க முடியாது. பணத்தோட நீங்கள் இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸும் ஹேண்ட் ஹோல்டிங்கும் கொடுத்தாதான் சிறு குறு தொழில்கள் வளரும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி அந்த வழியில் தான் இந்த யூனிட்டு விருதுநகர் மிளகாயை ஃப்ளேக்ஸாக துண்டு துண்டாக அப்படி ஃப்ளேக்ஸாக விற்கிறாங்க, இல்லை பொடியாக விற்கிறாங்க, இல்லை வெறும் மிளகா காம்போட க்ளீனாக நல்ல பேக்கிங் போட்டு விற்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருந்து தான் இன்றைக்கி நம்ம 3-4 வண்டியை ஃப்ளாக் பண்ணோம். இலங்கைக்கு போகுது. விருதுநகர் மிளகால பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காமல் நீங்கள் ஒரு பொருள், அதுவும் உணவுப் பொருளை தயார் பண்ணுறீங்களே, நீங்கள் தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போது அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலாக இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை நம்ம ராமநாதன் சாருக்கு இருக்குது. அவர் தான் இங்கே முழுமையாக உழைச்சிட்ருக்கார். அது ஸோ விருதுநகரில் இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போக வேண்டாம், இப்போ இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும். அதை தவிர வீட்டில் விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே வந்து இங்கே தொழில் அவங்களும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இங்கே வேலை பார்த்து அந்த விவசாய குடும்பத்துக்கான வருமானம், விவசாயம் மாத்திரம் இல்லை, அவங்க போய் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்து அவங்களுக்கு அவங்க ஊர்லேயே வேலை வாய்ப்பு கிடைச்சி அந்த குடும்பத்துக்கான வருமானம் வளர்கிறதுக்கான நல்ல திட்டம். அதனால் சிட்பி அதிகாரிகள் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். மனோஜ் மித்தல் அவர்கள், பிரகாஷ் குமார் டெப்யூட்டி எம்டி அவர்கள், அதே மாதிரி சிட்பி விவேக் மல்ஹோத்ரா சிஜிஎம் அவர்கள், பிரவீன் குமார் ரீஜனல் மேனேஜர் அவர்கள், இவர்கள் முழுமையாக தன் ஆர்வோட இந்த யூனிட்டை நல்ல ஒரு கிளாசிக்கல் யூனிட், அதாவது முன்மாதிரியான ஒரு யூனிட்டாக தயார் பண்ணுறதுக்கு இவங்க முழுமையாக உழைச்சாங்க. திருச்சூழி மக்கள் நிஜமா எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். இந்த 4-5 அதிகாரிகள் நான் பேர் எடுத்தேன் பாருங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. பணத்தை கொடுத்துட்டு இந்தாயா உன் பிஸ்னஸ் நீ நடத்துக்கோன்னு ராமநாதன் சாரை விட்டுருந்தாங்கன்னா அவர் எப்படியோ தத்தளித்து பிஸ்னஸ் நல்லபடியாக நடத்தணும்னு முயற்சி பண்ணிடுவார். நான் இப்போ எம்எல்ஏ ஐயா கிட்ட சொன்னேன், அங்கே நின்று நீங்கள் அந்த ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மித்தல் ஐயா என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சார். 9ஓ 10ஓ நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வேணும், நல்ல தரம் இருக்குது, ஜிஎஸ்டி கட்டுறாங்க, இல்லை எலக்ட்ரிசிட்டி கம்பெனிலேருந்து பர்மிஷனோடு வாங்கியிருக்காங்க, இல்லை ஒன்று, அந்த மாதிரி 9 சர்டிஃபிகேட் ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறதுக்கு தேவைப்படுது. அந்த 9ம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சாமானியம் இல்லைங்க. இன்னைக்கு தேதிக்கு நம்ம எத்தனை தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ட்டு மத்தியில் அரசுலையும் சரி மாநில அரசுலையும் சரி முயற்சி எடுத்தால் கூட ஒரு தொழில் பண்ணணும்னா உங்களுக்கு அத்தனை சர்டிஃபிகேட்டும் வந்தால் தான் நீங்கள் சரியான வேலை பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். இந்த யூனிட்டுக்கு அந்த 9 சர்டிஃபிகேட்டும் கிடச்சிருக்கு. சிட்பியோடைய அதிகாரிகள் அவ்வளோ தூரம் இவங்களோட சேர்ந்து உழைச்சதுனால அது நடந்திருக்கு. ஒரு தொழில் நடத்துகிறவங்களோட போய் கேட்டு பாருங்கள், 5 மாதத்தில் இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சு இந்த இண்டஸ்ட்ரியை நடத்தி இன்றைக்கி ஏற்றுமதியும் கண் கூட நடக்கிறத பார்க்குறோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு திட்டம் டெல்லியில் போடுறாங்க, அதை செயல்படுத்துறதுக்கு இத்தனை முயற்சி நடக்குது.
ஒரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அங்கே விளையக்கூடிய ஒரு பொருளை அங்கே இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களோடு சேர்ந்து ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போகுதுன்னா பிரசவ வேதனை. அதெல்லாம் கடந்து இன்னைக்கு அந்த விஷயம் கண்கூட நம்ம பார்க்கறதுக்கு முடியுதுன்னா திருச்சூழி மக்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த யூனிட்டை நல்லா நடத்துறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக வரக்கூடிய உதவிகளும் சரி, அதே மாதிரி எம்எல்ஏ ஐயாவும் சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா கண்கூட நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட் நடக்கும். அது எனக்கோ இல்லை வேற யாருக்கோ பெருமை இல்லை, நம்ம மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து மக்களுக்கே உதவுதுன்றது தான் விஷயம். அதனால நம்ம எல்லாரும் அதில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த யூனிட்டை நல்லா நடத்துறதுக்கான முயற்சி பண்ணணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராடக்டை நான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், நம்ம ஊர் விருதுநகர்லேருந்து வருதுங்க, என்ன குவாலிட்டி வருது பாருங்கள் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நான் தயங்காமல் பண்ணிகிட்ருக்கேன். ஏமா நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்துட்டு, ஆமாம் போய் பாருங்கள் அந்த யூனிட் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கிஃப்ட் ஆம்பரை அனுப்பிக்கிட்டு இருக்கேன் எல்லார்ட்டையும். எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் பண்ண முடியுதுன்னா ரொம்ப சந்தோஷம். நான் இதுக்கு மேலே உங்கள் டைம் எடுத்துக்க விரும்பலை. ஆனால் இந்த யூனிட்டை நல்லபடியாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகி கொடுக்க வேண்டியதில் நம்ம எல்லாரோடைய பங்கும் இருக்குது. நம்ம சந்தோஷமாக அதை நடத்தி காட்டணும். நாடு முன்னேறணும், தமிழகம் வளரணும், நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். வணக்கம்.